இன்றைய தியானம் சகோரப்பட்சி. அண்ணலே, நின் அருளை அல்லாது வேறு ஒன்றையும் நான் கனவிலும் கருதேன். சகோரப்பட்சி மண்ணை வந்து மிதிப்பது இல்லை. மண்ணில் படிந்த எதையும் உணவாக ஏற்பது இல்லை. சந்திர வெளிச்சம் ஒன்றே அதற்கு உணவு. மதி மறைந்திருக்கும்போது அது உணவு இல்லாமல் இருக்கும். நல்ல சாதகன் கடவுளிடத்தில் இருந்து வரும் பேரானந்தத்தை புசிக்கிறான். அது வராத வேளைகளில் அற்ப உலக இன்பத்தை கண்ணெடுத்தும் பார்ப்பதில்லை. நெடுநாள் காத்திருந்தும் கடவுளிடத்தில் இருந்து வரும் பேரானந்தத்தையே தனக்கு சொந்தமாக்குகிறான். சந்திரனை நாடும் சகோரப்பட்சி போல் அறிவில் வந்த பரஞ்சோதியை யாம் வாஞ்சிப்பது என்னாலோ? சந்திரனை நாடும் சகோரப்பட்சி போல் அறிவில் வந்த பரஞ்சோதியை யாம் வாஞ்சிப்பது என்னாலோ? ஹரி ஓம்.